கொடுத்துருக்காங்களா? கொஞ்ச நேரத்துல தாத்தா சரியாயிடுவாருன்னு சொன்னாங்க. உங்களை பார்த்தா தாத்தாக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும்ல. நீங்க மட்டுமாவது போய் பார்த்துட்டு வாங்க. தாத்தா பாவம், நீங்களும் பாவம். உங்களை நான் தான் தாத்தா கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன். நீ அதெல்லாம் காவேரி, நீ இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு, ஒரு ஹீரோட வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமான விஷயமா? எப்படி இந்த விஜயோட பிரெயின், அது மிராக்கிள். அவன் என்ன வேலையா வந்தான்லாம் தெரியல, ஆனா வந்தவன் கரெக்டா நம்ம வேலைய எனக்காக என் குடும்பத்துக்காகன்னு நிறைய பண்றீங்க. ஆனா நான் தான் பல நேரம் உங்களுக்கு தினமும் புதுசு புதுசா ஒவ்வொரு விஷயமா கண்டுபிடிக்கிற போல இருக்கு. சரி, எனக்கு ஈகோ இல்லன்னு எப்படி கண்டுபிடிச்ச? கால்ல மாட்டிக்கிட்டியா? நீ வாங்கி கொடுக்கட்டுமான்னு கேட்டதோட நிறுத்திட்ட. ஆனா தம்பி அப்படி இல்லையே. வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் கேட்காம வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம அம்மா, நீ அப்படியே கெத்தா ஸ்டைலா நட. இப்போவே அத்தை ஓரளவுக்கு ஸ்டைலா நடந்து வராங்களே. ஆமாம்மா, சும்மா இருங்க தம்பி. எங்க உங்களுக்கு காஃபி? நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன் காவேரி. நான் சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு எனக்கு ஸ்கேன் பண்ண போகணும். தம்பி, அத்தை, ஏன் தம்பி ஒரு மாதிரி இருக்கீங்க? நானா? அப்படிலாம் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். இல்லையே, பாட்டி கூட இருக்க முடியலன்னு எதுவும் நினைக்கிறீங்களா? எதுனாலும் சொல்லுங்க தம்பி. உங்க முகம் வாடுறத பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி. நான் ஏதோ வேற ஒரு விஷயமா யோசிச்சுட்டு 2 மாசமா மனசுக்குள்ள பூட்டி வச்சிருக்கேன். யாருக்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பயமுறுத்தாதீங்க தம்பி. எனக்குமே ரொம்ப பயமா தான் இருக்கு. அதை பத்தி இன்னும் காவேரி கிட்ட கூட சொல்லல. காவேரி, உங்களையும் நான் பயமுறுத்திட்டேனா? அப்படியெல்லாம் இல்ல தம்பி. நீங்க பயப்படாம இருங்க. ஒருத்தருக்கேவா கடவுள் எல்லா துக்கத்தையும் அள்ளி. இந்த ஸ்கேன் பண்ண போகிறதுல பசுபதி ஏதாவது குட்டையை குழப்புவான் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. இல்லை பசுபதி எதுவுமே பண்ண மாட்டான்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணிட்டு போங்க.